சந்தோஷமாக மாறும். நிகழ்ச்சியின் ஆலோசனை நேரம். ஆலோசனை அளிப்பவர் ரெவரண்ட் டி. சரவணன், சர்வ வல்லவர் திருச்சபை, திருப்பனங்காடு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாட்களிலும் தேவன் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். யாக்கோபு என்ற ஒரு தெய்வ மனிதன் வாழ்ந்த நாட்களில தேவன் அவங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றியதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். யாக்கோபு தன் தகப்பனையும் தன் தாயையும் விற்று தன் சகோதரனுக்கு பயந்து தன் மாமன் வீட்டுக்கு போகும்படி புறப்பட்டு போகும்பொழுது அப்போது ஒரு தரிசனத்தை காண்கிறார். தேவன் தரிசனமாகி யாக்கோபோடு கூட பேசுகிறார். நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்கு வேண்டியதெல்லாம் நான் தருவேன், மீண்டும் உன்னை இந்த தேசத்துக்கு திரும்ப கொண்டு வருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். காலையில் எழுந்தபோது யாக்கோபு தேவன் மெய்யாகவே இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார் என்று அறிந்து கொண்டு தேவனிடத்துல நம்பிக்கை வைத்து புறப்பட்டு போகிறார். தேவன் சொன்னது போலவே ஒன்றுமே இல்லாமல் தன் சகோதரனுக்கு பயந்து ஓடிப்போன யாக்கோபோடு கூட தேவன் இருந்து யாக்கோபை ஆசீர்வதித்தார். அவனுக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களும் தேவன் கொடுத்தார். அவன் விரும்பினது எல்லாவற்றையும் தேவன் கொடுத்தார். தன் மனைவி, பிள்ளைகள், வேலைக்காரர்கள், மிருக ஜீவன்கள் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொண்டு மீண்டும் தன் தேசத்துக்கு திரும்பி வரும்பொழுது யாருக்காக பயந்து ஓடி போனாரோ தன் சகோதரனை குறித்து ஏசா கேள்விப்படுகிறார். மீண்டும் ஏசா தன் சகோதரனாகிய யாக்கோபை எதிர்க்கும்படியாக 400 பேரோடு கூட வருகிறார். இதை கேள்விப்பட்ட யாக்கோபு பயந்து தேவ சமூகத்தில் போய் ஜெபிக்கிறார். தேவனே என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி இரவு முழுவதுமாய் ஜெபிக்கிறார். தேவன் அந்த இக்கட்டான சூழ்நிலையை அறிந்தபடியினால யாக்கோபுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டபடியினால மறுநாள் காலையில தன் சகோதரனை எதிர்க்கும்படி வந்த ஏசா யாக்கோபை பார்த்த பொழுது மனதுருகி ஒருவருக்கொருவர் விசாரித்துக் கொண்டார்கள். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலும் உங்களுக்கு எதிராய் அநேக பேர் எழும்பி நிற்கலாம். நீங்கள் அநேகரை குறித்து பயத்தோடும் வேதனையோடும் கவலையோடு கூட நீங்கள் வாழ்ந்திருக்கலாம். கலங்காதிருங்கள், யாரை குறித்தும் பயப்படாதிருங்கள், எதை குறித்தும் பயப்படாதிருங்கள். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். யாக்கோபு தன் சகோதரனுக்கு பயந்து தேவனை தேடின பொழுது தேவன் இருவருக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணினார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் எல்லா பிரச்சனைகளை மாற்றி சமாதானத்தை தருவார். உங்கள் எதிராளிகளை உனக்கு சமாதானமுள்ளவர்களாய் மாற்றுவார். தேவனை சார்ந்து கொள், தேவனை நோக்கி ஜெபி. நிச்சயமாய் கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். எந்த கஷ்டமா இருந்தாலும், எந்த பிரச்சனையா இருந்தாலும் பயப்படாது. தேவன் உன்னோடு கூட இருக்கிறார்.
பயப்படாது, நான் உனக்கு துணை நிற்கிறேன் சொன்ன ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவார். யாக்கோபை ஆசீர்வதித்தவர், யாக்கோபுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினவர், இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் எதிராளிகளை உனக்கு சமாதானம் உள்ளவர்களாய் மாற்றி உங்கள் பயத்தை கர்த்தர் நீக்கி உங்களை ஆசீர்வதிப்பார். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீர்களா? நாம் ஜெபிப்போம். வானத்துக்கும் பூமிக்கும் சர்வ அதிகாரம் படைத்தவரே, இந்த நாளிலும் யாக்கோபு ஏசாவுக்குள் இருந்த பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றி, யாக்கோப்புடைய பயத்தை கர்த்தர் மாற்றி, யாக்கோப்பை ஆசீர்வதித்து தன் சகோதரனோடு கூட சமாதானம் உள்ளவனாய் மாற்றும்படி செய்தீரே. அதே போல இந்த நாளிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து வேதனையோடும் பயத்தோடும் இருப்பார்களானால், என் தேவனாகிய கர்த்தர் அவங்களை திடப்படுத்தும், அவங்களை பலப்படுத்தும். அவங்களுடைய பயத்தை கர்த்தர் நீக்கி போடும், வேதனைகளை கர்த்தர் நீக்கி போடும். என் தேவனாகிய கர்த்தர் அவங்க வேண்டிக் கொள்கிற காரியத்தை நிறைவேற்றும், சமாதானத்தை அவங்களுடைய உள்ளத்தில் நீர் தாரும். தேவன் அவங்களுக்கு துணையாயிரும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் குடும்பங்களையும் நீர் ஆளுகை செய்யும். கர்த்தர் எல்லாம் தீங்குக்கு விலக்கி பாதுகாத்து ஆசீர்வதியும். அப்படி நீ செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு வேண்டிய சமாதானத்தையும் சுகத்தையும் தருவார். எல்லாம் தீங்குக்கு உங்களை விலக்கி பாதுகாப்பார். ஆமென்.